தான் எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிருக்கோம். ஸோ எதனால் அப்படி நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டே இவ்வளவுத்துக்கு என்ன ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்னால் வந்து யாரையுமே கம்யூனிகேட் பண்ண முடியலை. ஏர்போர்ட் விட்டு வெளியாகினது பிறகு மெட்ரோலையெல்லாம் நிறைய சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஓகே நீங்கள் ஸ்ரீலங்கானா ஸோ உங்களுக்கு வந்து ரூம் தர இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இந்தியாவுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியணும். இந்த பாஸ்போர்ட் வச்சிருந்ததால இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நாம போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எந்த தப்புமே பண்ணாம நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிருக்கோம். ஸோ எதனால அப்படி நடந்துச்சு அண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டே இவ்வளவுத்துக்கு என்ன ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றது ரீகேப்சரா ஃபாஸ்ட்டாவே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளோட ஃபிளைட் டைம் வந்து மிட் நைட்ல 2:30 வந்து நமக்கு ஃபிளைட் வந்து இருந்துச்சு. நாம வந்து ஒன்ஸ் போர்டிங் பாஸ் உடைச்சதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் டிபார்ச்சர் டைம் வந்துட்டு மாத்திருக்காங்க 4:05. அதாவது அந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 hour மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி வெதர் ஏதாவது சிச்சுவேஷனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஏர்லியாக நாங்கள் என்டர் ஆகினதால ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த டே ஃபுல்லாகவே ஏர்போர்ட்டுகள் அப்படியே சும்மாவே இருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்தாச்சு. இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் ரிசர்வ் ஆகினதுக்கு பிறகு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒரு சின்ன ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ இது யார ரெஸ்பான்சிபிள்னு கேட்டால் நாங்கள் சூஸ் பண்ண அந்த ஏர்லைன் தான் வந்து அந்த ஃபார்மை தரணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஹையஸ்ட் ஆஃபீஷியல் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 hour மேலே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அந்த ஃபார்ம் வந்து கிடைக்குங்காட்டிடும். ஸோ அது ஸ்பேஸ் ஜெட் அப்படின்னு சொல்ற ஏர்லைன் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன டெக்னிக்கல் ஃபோல்டால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. பட் எப்படியோ அந்த ஃபோல்ட் நடந்ததால கிட்டத்தட்ட 1 hour ஸ்பெண்ட் பண்ணி தான் அதுக்கு பிறகு தான் நாம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து இமிகிரேஷனை கிளியர் பண்ணி அப்படியே உள்ளுக்கென்டர் ஆகிடும். இமிகிரேஷனை கிளியர் பண்ணதுக்கு பிறகு ஆட்டோ முடிஞ்சிட்டான்னு கேட்டால் கிடையாது. அங்க இருந்த எந்த ஒரு வைஃபையுமே கனெக்ட் ஆகலை. எல்லாத்துக்குமே காசு கேட்டாங்க. எந்த ஒரு ஓப்பன் வைஃபை கூட கிடையாது. ஸோ அப்போ என்னால் வந்து யாரையுமே கம்யூனிகேட் பண்ண முடியலை. ஸோ யாராவது லோக்கல்ல இருக்கக்கூடியவங்களை கம்யூனிகேட் பண்ணாதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தேன். அதுக்கப்புறமா ஏர்டெல்ல வந்து ரோமிங் பேக்கேஜ் ஒன்று வாங்கி, அதாவது என் ஸ்ரீலங்கன் சிம்முக்கு வந்து ரோமிங் பேக்கேஜ் ஒன்று வாங்கி அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் ஏர்போர்ட்டை விட்டு வெளியாயிட்டேன். ஸோ இதுதான் சிம்பிளாக நடந்த விஷயம். அதுக்கு பிறகு ஆரம்பித்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகினது பிறகு மெட்ரோலையெல்லாம் நிறைய சம்பவம் நடந்துச்சு. நம்ம மெட்ரோ எனக்கு புதுசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதால நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அதெல்லாம் விட்டுருங்களேன். அது நியூவான விஷயம்னு சொல்றதுக்காக நமக்கு அந்த இஷ்யூ வந்துருச்சுன்னு சொல்லி வச்சிடலாம். பட் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா மிட் நைட்ல தான் ஃபிளைட் இருந்துச்சு. ஸோ நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகுமே வந்துட்டு தூங்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஸ்டஃப்ல இருக்கக்கூடிய தேவைகளை வந்து நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock மாதிரி ஆயிடுது. அதுக்கு பிறகு சரி ரூமை எல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமை செக் பண்ணி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 kilometers வந்து ட்ரோல் பண்ணி போனோம். அங்க போய் எல்லாத்தையும் நாங்கள் ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓகே ப்ரைஸ் எல்லாம் ஓகே, ஸோ இந்த ரூமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிவு பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்லும்போது ஸோ ஐடி கார்டு ப்ரூஃப் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு ஃபேஸ்லேயே சொன்னாங்க ஸ்ரீலங்கன்ஸுக்கு நாங்கள் யாருக்குமே ரூம் கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இங்கே ரூம் எடுக்க இயலாது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் போலீஸில் போய் என்ட்ரி போட்டு அந்த டாக்குமெண்ட் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதுக்கு முதல்ல பிஃபோர் ஒரு வாட்டி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அப்படி யாருமே என்கிட்ட சொன்னீங்களா 3 தடவை 3 டிஃப்ரெண்ட் பிளேஸில் நான் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன். பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்ரீலங்கன்ஸுக்கு நாங்கள் ரூம் கொடுக்குறது இல்லை. பட் ஓகே நிறைய பேர் இப்போ ஸ்ரீலங்கன்ஸ் வராங்க தானே நாங்கள் ரூம் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்போ நானும் கணக்கெடுக்கல. பட் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு தான் நான் அந்த பிரச்சனையை வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறதுக்காக நீங்கள் தராமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சரி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு வேறு ரூமை பார்த்துக்கலாம். ஸோ அவங்களோட பர்சனல் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிட்டத்தட்ட 4 kilometers ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுவுமே வந்து இன்னொரு ரூம் ஆஃபர் பண்ணுற இடம் தான். ஸோ அவங்கள்ட்டையும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து போகிறோம். நான் வந்து என்ன பண்ணேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட booking.comல ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு தான் போனேன். பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் நான் அவங்கள்ட்ட பேசினேன். பிளேஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் இல்லை ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த விஷயத்தை பண்ணேன். ஸோ அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் ஸ்ரீலங்கானா ஸோ உங்களுக்கு வந்து ரூம் தர இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக போயிட்டு ஸ்ரீலங்கான்னு சொல்கிறதுக்காக
நீங்களும் தராமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் அதே விஷயம் தான் சொன்னாங்க. நீங்கள் கட்டாயம் வந்துட்டு போலீஸில் போய் என்ட்ரி பண்ணி அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று தரணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே தங்குற மாதிரி போலீஸ் வெரிஃபை பண்ணி தரணும். ஸோ அதை நீங்கள் தந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டோன்னே எனக்கு இப்போ நம்ம ஏதாவது குத்தம் பண்ணிட்டோமா, இல்லை ஏதாவது கிரைம் ரிப்போர்ட் நமக்கு மேலே இருக்குதா, இல்லை நம்ம நாட்டில் நாம் ஒரு கிரிமினலா, அப்படி எதுவுமே கிடையாதுல்ல. அப்போ எதுக்காக இந்த ஸ்டஃப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஓவர் டென்ஷன் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியே ஆகல, சும்மா நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், லைக் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. லைக் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி அங்கே இருந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கட்டாயம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து எடுக்கணும். அந்த டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு ரூம் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023 ஜனவரிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எம்பசிக்கு வந்து கால் பண்ணேன். சாட்டர்டே அப்படின்னு சொல்கிறதால அவங்களுடைய எம்பசி வந்து க்ளோஸ், சண்டேயும் க்ளோஸ். அப்போ எந்த வித சப்போர்ட்டுமே இல்லை எம்பசி சைடில் வந்து. 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ஸோ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சுக்கு எல்லா பிரான்ச்சும் அதே விஷயம் தான், சாட்டர்டே சண்டே ஆஃப். ஸோ எந்த வித ஹெல்ப்பும் கிடைக்கல. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கம்பெனியில் இருக்கக்கூடிய கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பெரிய ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணேன். நானும் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்டுக்கிட்டேன். ஸோ இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரும் நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறவர், அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு காமனான ஒரு ரூலே கிடையாது, ரொம்ப ஒரு நான்சென்ஸான ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் சொன்னார். ஏன்னு சொன்னால் அவரும் அதே மாதிரி கேரளாவில் ஒரு தரம் போகும்போது அங்கே இருக்கிறவங்க ரூம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ணி, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் ஹெல்ப் பண்ணி தான் அவருக்கு அந்த ரூம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நாடு, அண்ட் எனக்கு வெளியிடட்டான பாஸ்போர்ட் இருக்குது அண்ட் வெளியிடட்டான விசா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வரும்போது 3 மாதம் டூரிஸ்ட் விசாவில் வந்தேன். செகண்ட் டைம் நான் விசா எடுக்கும்போது பிஸ்னஸ் விசா எடுத்திருக்கேன், அதுவும் 1 இயர் வெளியிடிட்டியான விசா. ஸோ அப்போ உங்களுடைய எம்பசி தான் அந்த விசாவை வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டில் சீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன, எனக்கு அவங்க எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க, உங்களோட நாட்டுக்குள்ளே நான் வந்து வரலாம், அதாவது இந்தியாவுக்குள்ளே நான் வரலாம் அப்படின்னு சொல்லி. இந்தியா ரொம்ப நல்ல நாடு, நிறைய நல்ல பேர் இருக்காங்க. ஈவன் இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா இந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த ரூம் கூட எனக்கு இந்தியா பர்சன் ஒருத்தர் ஹெல்ப் மூலமாக தான் கிடைச்சிருக்கு. ரைட். ஸோ இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லானவங்களும் இருக்கிறாங்க. பட் அவருக்கும் அதே தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி அவரும் சொன்னார் இல்லையா. ஸோ அதனால தான் நான் முடிவு பண்ணேன், கட்டாயம் இதில் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியணும். இப்படி ஒரு பிரச்சனை இந்தியாவுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியணும். ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நீங்கள் உள்ளுக்கு வரலாம், வந்தோடனே இந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து பயப்படலாம். என்ன இது ஸ்ரீலங்கன்ஸ் சொன்னால் இவ்வளவு வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி மேபி தோணலாம். எல்லாரும் இல்லை, சில ஹோட்டல்ஸ் வந்து அந்த விஷயம் பண்ணாங்க. ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட்டில் வந்து நம்ம கோவப்பட இயலாது. பிகாஸ் வந்து அவங்க ஓனர் கிடையாது. ஓனர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் காமனாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது நொழும்பு கடி வேற, அப்படியே இருந்துட்டு அப்படியே வானத்தை பார்க்கறது, அங்கால சுற்றி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருந்தோம். எங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக போயிட்டு. பிகாஸ் வந்து நான் ஸ்ரீலங்கா போலீஸ் ஸ்டேஷனில் கூட அப்படியெல்லாம் வெளியில் போய் எல்லாம் இருந்தில்லை. ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அது தப்புன்னு சொல்ல வரல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதெல்லாம் பெரிய டேஞ்சரான விஷயம்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் இது நான் எந்த வித தப்புமே பண்ணாமல் ஒரு நடந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஃபைன், இப்போ கூட நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முதல்ல ரிலாக்ஸாக பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ப்ரேயர்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு வந்து தான் நான் பேசுகிறேன். பிகாஸ் வந்து என்னுடைய கோவத்தை வந்துட்டு நான் ஓப்பனாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, வார்த்தைகளால் வந்து நான் பிரயோகிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இங்கே நல்லவங்களும் இருக்கிறாங்க, இந்தியா பொறுத்தவரையில் ரொம்ப நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிலவங்களால் இப்படியான சில விஷயங்கள் நடக்குது. என் சட்டத்திட்டமும் அந்த விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுக்காக அந்த சட்டத்திட்டம்னு எனக்கு புரியலை. ஸோ இதுக்கு ரிலவெண்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கான கிளியரான ஒரு எக்ஷன்ஸ் வந்து நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். அதே மாதிரி இந்த விஷயத்தை நாங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு லோக்கல், அதாவது இந்தியா நேஷனாலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி தந்தாங்க. என்னுடைய ஒருத்தர் இருந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணார். இப்படி நீங்களும் ஒரு பிரச்சனையில வந்து இந்தியாவில் வந்து மாட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி உங்களுக்கு யாருக்குமே தெரியாட்டி நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வகையில் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன்.
சொல்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவங்க மெஜாரிட்டி பீப்புள் ஒரு லொக்கேஷன்லாம் தங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த லொக்கேஷனும் வந்துட்டு இதுதான், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த லொக்கேஷனை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கிட்ட வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பிகாஸ் அங்கே எந்த வித இஷ்யூஸும் வராது, உங்களுக்கு ஈஸியாகவே எல்லா விஷயங்களும் அங்கே எந்த வித ஃபார்மாலிட்டிஸான டாக்குமெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் அவங்க தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு லொக்கேஷன் சாய்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த லொக்கேஷன் வந்து சென்னைக்குள்ளே தான், ரைட், நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் சென்னைக்குள்ளே தான் அந்த லொக்கேஷன் சாய்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் யாருமே பெரும்பாலும் ஸ்ரீலங்கன்ஸோ இல்லை ஃபாரினர்ஸோ தங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க அவ்வளோ ரஷ்ஷாக வந்து என்கிட்ட ஓப்பனாக சொன்னாங்க, ஸ்ரீலங்கன்ஸுக்கு யாருக்குமே நாங்கள் ரூம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் நான் அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக டி நகரில் இருக்கக்கூடிய 2 ஹோட்டலுக்கு வந்து நான் கால் பண்ணி வெரிஃபை பண்ணேன். அவங்க வந்து கொடுக்குறாங்களா, ஸ்ரீலங்கன்ஸுக்கு ரூம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறது. அவங்களுக்கு கால் பண்ணால் ஓப்பனாக சொன்னாங்க அதுலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்பயும் நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை கிடையாது, சில இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கலாம். ஸோ நான் போன லொக்கேஷன் எனக்கு தேவையான லொக்கேஷன். பிகாஸ் வந்து எங்களுடைய கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்குது, அந்த இடத்துல தான் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு அங்கே வேலை இருக்கிறதால தான் அங்கே ரூமை புக் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணேன். ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே நான் தூங்கலை. பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ராவலிங்லேயே இருந்தேன். அதுக்கப்புறமா நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லி தூங்கலை, நான் முந்தின நாள் தான் தூங்கியிருந்தேன், ரைட். இப்போ தான் மறுபடியும் பெட்டுக்கு போகிறேன், ரிலாக்ஸாக தூங்க போகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து இப்போவே சூட்டாக அவங்கள்ட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்து அதே இந்தியன் பீப்புள்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணதால் இந்த ரூமை வந்து நம்ம எடுத்துருக்கோம். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அதே லொக்கேஷனில் தான் எடுத்துருக்கோம். பிகாஸ் வந்து அவங்க அந்த டாக்குமெண்ட்டை சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல தங்குறதுக்கு போகிறீங்க, அந்த பர்சன் உங்களை ட்ரஸ்ட் பண்ணலை, அந்த ஓனர் உங்களை ட்ரஸ்ட் பண்ணலாட்டி அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரணுமா. ஆனால் அந்த பர்சன் உங்களை ட்ரஸ்ட் பண்ணிட்டாருன்னு வைங்கண்ணே, பிரச்சனை இல்லைப்பா நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த டாக்குமெண்ட் தேவையும் கிடையாது. இப்படி ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸ் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்றது எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் வந்து அது எல்லாருக்கும் பாசிபிளான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரும்போது விசாவோட தான் வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்வோம், இந்தியா பீப்புள்ஸ் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே சொல்றாங்க, நீங்க எங்களுடைய ரூம்ஸ்ல வந்து தங்குறதா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது எப்படி இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்கும்போது கூட அவங்க இன்ஸ்டன்டாகலாம் ரைட் பண்ணது கிடையாது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து பிஸியாக இருந்தார், அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும், அதில் நம்மளோட வேலையை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எந்த வித தேவைகளும் இல்லை. ஸோ அவரை நெக்ஸ்ட் டே தான் வர சொன்னார். ஸோ இப்படி நாம் எந்த வித ஹெல்ப்புமே இல்லாமல் மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே வரையும் நம்ம ரூம் எடுக்காமையாக இருக்கிற. ஸோ நம்மள்கிட்ட காசு இருந்தும் நம்மள்கிட்ட எல்லாமே இருந்தும், அதாவது நம்மள்கிட்ட காசு இருக்குது, நம்ம எந்த வித தப்பும் பண்ணலை, எல்லா ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டும் இருக்குது, நம்ம லீகலி ஃப்ளைட்டில் தான் ட்ராவலும் பண்ணியிருக்கிறோம், எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. ஸோ இப்படி இருந்தும் நம்ம வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ண இயலாது அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயமே கிடையாது. ஸோ நான் ரொம்ப லெந்தியாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஆதங்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் மேபி ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் என்னுடைய சைட்லேருந்து நான் விட்ட மிஸ்டேக் எனக்கு தோன்றது என்ன சொன்னால், நான் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கலாம், எந்த இடத்துல ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்ல அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, இவ்வளோ ரஷ்ஷும் எடுத்திருக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நோன்பு கடைக்குள்ளேயும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம எப்பவும் போடுற மாதிரி கண்டினியூஸாக இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் இப்படிக்கான கண்டென்ட் இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டென்ட், நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களையும் நான் உங்களுக்கு கண்டென்ட்டாக தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா எல்லாமே யூஸ்ஃபுல் வீடியோஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.